இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றுறதுலாம் ரொம்ப டஃப்பான விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்லாம் தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போல்லாம் வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறதுனால ரொம்ப வித்தின் டேஸ்லேயே வந்து ரேஷன் கார்டில் அட்ரஸ் ஈஸியாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க, இல்லை வீடை காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரே நாளில் உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அது எப்படி பண்ணணுன்றது நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். அதைப்படி நீங்கள் பண்ணுங்கள். ஒரே நாளில் இல்லைனா 2 நாள் 3 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு தேவையானதில் ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கணும். அந்த ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் கையில் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு அட்ரஸ் மாற்றுறீங்க இல்லையா, இப்போ இந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பீங்க, அந்த வீட்டுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இப்போதைக்கு ரேஷன் ஆஃபீஸில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ப்ரூஃப் வச்சாலுமே ஆனால் அவங்களுக்கு தேவையானது கேஸ் பில்லு தான் அப்படின்னு வந்து அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கேஸ் பில்லை சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் மற்ற ப்ரூஃபுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட கேஸ் பில் இருந்தால் ஃபஸ்ட்டு கேஸ் பில்லை வைங்க. கேஸ் பில் வச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகாமல் கண்டிப்பாக 100% 1 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டில் உங்கள் அட்ரஸ் கண்டிப்பாக மாறிடும். ஸோ என்ன தேவைன்னா ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் வேணும், அதுக்கு ஓடிபி வரும், அப்புறம் கேஸ் பில்லு 3 மந்த்துக்குள்ளே இருக்கணும். அது மட்டுமே இருந்தால் போதும். நீங்கள் ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் உங்களுடைய பிசிலேயோ உங்களுடைய செல்ஃபோன்லேயோ நீங்களே வந்து உங்களுடைய வீட்டு அட்ரஸை சேஞ்ச் பண்ணிடலாம் வித்தின் 3 டேஸில். ஆக்சுவலாக ரேஷன் கார்டில் நீங்கள் அட்ரஸ் மாற்றினதுக்கப்புறமா அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஒன்று வரும். அதில் வந்து ஒரு குறிப்பு எண்ணுன்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கணும். இது யூஸ்வலாக நான் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் பண்ணும்போது 1 வீக்கில் எல்லாருக்கும் மாறி இருக்கு. ஆனால் ஒரு நாள் எப்படி மாறும் அப்படின்னா, அதுக்கு சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணால் போதும், ஒரே நாளில் உங்களுக்கு அட்ரஸ் மாறிடும். என்னன்னா, நீங்கள் அட்ரஸ் மாற்றின பிறகு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ரேஷன் ஆஃபீஸ், அதாவது ரேஷன் கடை கிடையாது, ரேஷன் ஆஃபீஸ் உங்களுடைய தாலுக்காவில் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் சேர்த்து ஒரு தாலுக்காவில் உங்களுக்குன்னு ஒரு ரேஷன் ஆஃபீஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு இந்த ஸ்லிப்பை காட்டி நான் இது போல் அட்ரஸ் மாற்றிருக்கேன், நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உடனே அதை பார்த்துட்டு அப்ரூவ் அன்றைக்கே பண்ணிவிடுவாங்க. அன்றைக்கே உங்களுக்கு அட்ரஸ் மாறிடும். 100% இது பாசிபிள். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அந்த TNPDS லாகின் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று இருக்குது பாருங்கள், tnpds.gov.in. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பாருங்கள் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த இடத்துல எந்த நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா குறியீடுன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்துட்டு பதிவு செய்யுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக இதில் டைப் பண்ணுறங்க. டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யுன்றதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். மேலே பாருங்கள் டாப்பில் முகப்புன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குன்ற பேஜுக்கு போயிடும். அதில் பாருங்கள் ரைட்டில் கீழே வாங்க, முகவரி மாற்றம் செய் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் என்ன அட்ரஸ் இருக்கோ அது வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மேலே விசிபிள் ஆகும். அது கீழே பாருங்கள் புதிய முகவரி விவரங்கள் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த பாக்ஸில் மேலே வந்து இங்கிலீஷ்லேயும் கீழே தமிழ்லையும் டைப் பண்ணுறா போல் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸ் ஒன்றுன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு உங்களுடைய முகவரியை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து டோர் நம்பர் எந்த ஃப்ளோர் அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு செகண்ட் அட்ரஸ் 2 இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு ஸ்ட்ரீட்டு லேண்ட்மார்க்கு அது போல் இருந்தால் அந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த அட்ரஸ் 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து உங்கள் ஏரியா அண்டு என்ன சிட்டின்றதை அங்கே டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுறா போல இருக்கும் ரேஷன் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். டிஸ்ட்ரிக்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஜோன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. சென்னையிலே பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்துன்னு 2ஆக இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில். நீங்கள் அதை கரெக்டாக உங்களுடைய ரேஷன் ஆஃபீஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் சேரும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் இந்த இடத்துல நீங்கள் டிஸ்ட்ரிக்டே செலக்ட் பண்ணுறா போல இருக்கும். இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் சவுத்தை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். சென்னையிலே வந்து 2ஆக பிரிகிறது வந்து சவுத்து வந்து இந்த சைதாப்பேட்டைக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சவுத்தில் வரும். சைதாப்பேட்டையிலேருந்து நார்த்து சைடு போகிறது எல்லாமே நார்த்தில் வரும். அதாவது சைதாப்பேட்டை, இந்த தேனாம்பேட்டை, பாரிஸ் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே நார்த்தில் வரும். சைதாப்பேட்டைக்கு இந்த பக்கம் இந்த அவுட்டரில் இருக்கிற இந்த மடிப்பாக்கம், ஆதம்பாக்கம் அது போல் அவுட்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து சவுத்தில் வரும்.
ஸோ நான் இப்போ வந்து சவுத்தில் இருக்கிற அட்ரஸ் தான் மாற்ற போகிறேன். அதில் வந்து சென்னை சவுத்துன்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தாலுக்கா இருக்குது. தாலுக்காவும் அது போல் நீங்கள் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தாலுக்கா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, எல்லா தாலுக்காவும் இருக்காது. ஸோ அந்த தாலுக்காவில் ரேஷன் ஆஃபீஸுக்குன்னு சில எல்லா ஏரியாவுக்கும் சேர்த்து ஒரு தாலுக்கா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த தாலுக்கா எதுன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன தாலுக்காவில் சேரும் உங்களுடைய கிராமம் அப்படின்னு கேட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் தாலுக்கா செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ணுற தாலுக்காவை வச்சு தான் இங்கே வில்லேஜ் விசிபிள் ஆகும். நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்டு நான் செலக்ட் பண்ணுறதுனால எனக்கு இல்லை ஆலந்தூர் காட்டு தான் பார்ப்பேன். நான் இருக்கிறது வந்து இப்போ ஆலந்தூர்ன்றதுனால சென்ட் தாமஸ் மவுண்ட் ஜோன் வந்து எனக்கு ஆலந்தூரில் காட்டுது இங்கே. அதுபோல் ஒரு தாலுக்காவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வில்லேஜை போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எனக்கு ஆலந்தூர்ன்றதுனால நான் ஆலந்தூர் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கான பின்கோடு அதையும் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் முகவரி அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதே போல் தான் இங்கிலீஷில் என்ன நீங்கள் பிரித்து போட்டிங்களோ அதே மாதிரி தமிழில் போடணும். தமிழில் டைப் பண்ண தெரிஞ்சவங்க தமிழில் டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைனா பக்கத்துலேயே வந்து அந்த பென்சில் மார்க் இருக்குது பாருங்கள். அந்த பென்சில் மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் காட்டும். நீங்கள் அது மூலிமா கூட நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுளில் போய்ட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. முகவரி 1, முகவரி 2, முகவரி 3 இருக்கு பாருங்கள். அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிடுங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாவட்டம் தென் சென்னை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அங்கே இங்கிலீஷில் கொடுக்கும்போது தமிழில் வந்து அதுவாக எடுத்துக்கும். மாவட்டம், தாலுக்கா, கிராமம் இது எல்லாத்தையுமே அதுவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல வாங்க. அந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இத்தனை டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலான்ட்டு. ஆனால் ரேஷன் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேஸ் பில்லை தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் உங்ககிட்ட இருக்கிறதுல கேஸ் பில் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது கேஸ் பில் இல்லாமல் நீங்கள் மற்ற எதாவது வச்சிங்கன்னா அவங்க வந்து அதையும் பார்த்துட்டு சம்டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டு கேஸ் பில்லு வந்து வைக்க சொல்கிறாங்க. அதனால் இங்கே கேஸ் பில்லை வச்சு பண்ணுறதை பாருங்கள். கேஸ் பில் வந்து எரிவாயு நுகர்வோர் அட்டைன்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணணும். அந்த கேஸ் பில்லு லெஸ் தென் 3 மந்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதை கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் பில் இங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற லொக்கேஷனுக்கு போய்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் பில் 1 MB நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பதிவேற்று கொடுங்க. பதிவேற்று கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து அது சீட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல வந்து உங்களுடைய கேஸ் பில் சீட்டிங் ஆகிருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா உறுதிப்படுத்தல் இருக்கு பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட குறிப்பு எண் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். அந்த குறிப்பு எண்ணை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். உங்களுடைய கோரிக்கை எந்த லெவலில் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பு எண் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த நோட் பண்ணிவிட்டு முகப்பு சிலிண்டர் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஹோம் பேஜில் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த குறிப்பு எண்ணை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பதிவு செய்யன்றதை கொடுங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 3rd பொசிஷனில் இருக்குது. இது போல் அந்த 5 பொசிஷனும் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ் வந்து உடனே மாறிடும். இதுக்கு வந்து நீங்கள் 1 வீக்கில் எல்லாமே மாறிடும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளில் உங்களுக்கு அட்ரஸ் மாறணும்னா இந்த ஸ்லிப்பை, இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள் மேலே டாப்பில், அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் ரேஷன் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுருவாங்க. உங்களால் ரேஷன் ஆஃபீஸ் போக முடியாது, ரொம்ப லாங்கில் இருக்குது, எனக்கு 1 வீக் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விடுங்க. 1 வீக் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5 பொசிஷனும் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு கோரிக்கை ஏற்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரேஷன் ஆஃபீஸ் சர்வருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக மாறி இருக்கும். ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய எக்ஸிஸ்டிங்கும் இருக்கும், கீழே வந்து சேஞ்சஸ்க்கான அட்ரஸும் கீழே விசிபிளாக இருக்கும். இதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரேஷன் ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் இந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நாளே வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ரேஷன் கார்டில் அட்ரஸ் இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நான் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.